Hi, hello, this is Staff CA360. நாம இன்னைக்கு ஜூன் 19th உடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு கோட் பார்த்துட்டு போயிடலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூஸ் டு பி ஆப்டிமிஸ்டிக், இட் ஃபீல்ஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த கோட்டு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா நேரத்துலையுமே நம்ம ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருந்துச்சுன்னா அது நல்லா தான் நம்மளை எடுத்துகிட்டு போகும். ஸோ அதனால் ஆப்டிமிஸ்டிக் பெசிமிஸ்டிக் அப்படின்னா அப்படியே பாசிட்டிவான திங்ஸ் எல்லாத்தையுமே ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெகட்டிவ் எல்லாத்தையுமே என்ன பெசிமிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் ஆப்டிமிஸ்டிக்காக நம்ம எல்லாத்தையுமே பாசிட்டிவ் எடுத்துகிட்டு நம்ம போக போக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்வர்டாக போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த லைன்ஸ்க்கான மீனிங். ஸோ ப்ளீஸ் பி ட்ரை டு ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இது மூலயமா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சரி. ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, which policy did the Tamil Nadu government reaffirm in its 2026 policy announcement? ஓகேவா? ஸோ என்னென்ன நேத்தி பார்த்தீங்கன்னா கவர்னர் அவர்கள் அவருடைய அட்ரஸை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஃபர்ஸ்ட் இப்போ தான் அந்த நம்மளுடைய ஜென்ரல் எலெக்ஷன் அப்படிங்கிறது முடிஞ்சு, தமிழ்நாடு எலெக்ஷன் முடிஞ்சு அசம்பிளி கூடுது. அசம்பிளி கூடுறப்ப அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபர்ஸ்ட் அட்ரஸ் ஜூன் 18th அன்னைக்கு கவர்னர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் முழுமையாக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ அந்த அட்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் சைட்லேருந்து இவங்க ஒரு உரையை ரெடி பண்ணி அவங்க அதை அனுப்புவாங்க அந்த ஸ்பீச்சை. ஸோ அது கவர்னர்ஸ் ஆஃபீஸ் போயிட்டு அங்கே அவங்க அதை ஓகே பண்ணிட்டு திரும்ப அனுப்புவாங்க. அதை தான் அடுத்த நாள் நம்மளுடைய கவர்னர் படிப்பார். ஸோ இதுக்கான ஆர்டிகல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னென்னா ஆர்டிகல் 175 and 176 சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஆர்டிகல் 175 என்ன சொல்லுதுன்னா, இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் கவர்னர் அவர்களுக்கு அந்த உரையை படிக்கிறதுக்கு எல்லா விதமான அதிகாரமும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஓகேவா? ஸோ அதனால அவர் அந்த உரையை படிக்கிறாரு. அண்ட் என்ன செய்திகள்னாலும் அதை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு அனுப்புறதுக்கான எல்லா விதமான அதிகாரமும் அவருக்கு இருக்கு. அதுக்கப்புறம் ஏதாச்சும் பெண்டிங் பில்ஸ் இருந்தாலோ இல்லை ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ அதை கேட்கறதுக்கும் கேட்டு அறியறதுக்கும் கவர்னருக்கு எல்லா விதமான அதிகாரம் இருக்கு. இந்த சட்டசபைக்கு இந்த முதல் நாள் இந்த மாதிரி ஒரு ஜெனரல் எலெக்ஷனுக்கு அப்புறம் கவர்னர் ஸ்பீச் கொடுக்கக்கூடிய அந்த டைம்ல எல்லா எம்எல்ஏஸையும் அந்த மீட்டிங்க்கு கூப்பிடுறதுலேருந்து அந்த மீட்டிங்ல அந்த உரையில என்ன இம்பார்ட்டண்டா கொடுத்துருக்காங்களோ அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு எல்லா விதமான ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஆர்டிகல் 175 சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ ஆர்டிகல் 176 அதே மாதிரி தான் அது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டான சந்தர்ப்பம் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவர்னர் அந்த உரையை படிக்கணும் கரெக்டான அக்கேஷன்ல. அதாவது எந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஜெனரல் எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட்டப்படுற அந்த ஒரு அசம்பிளியில முதல் வாசிப்பார். அது இல்லாம வருஷத்துக்கு ஒரு டைம் கூட்டப்படுற அந்த ஃபர்ஸ்ட் ஆண்டுக்கு முதல் ஒரு அசம்பிளி கூட்டுவாங்கல்ல, அந்த நேரத்துல அவர் வாசிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த அக்கேஷன்ஸ் சொல்றதும் ஆர்டிகல் 176 சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அண்ட் அது இல்லாம அவர் ஒரு கோடிட்டு ஒரு இடம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் அந்த ஸ்பீச்ல டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சரியா? ஸோ அந்த சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே அசம்பிளியில கண்டிப்பா பேசணும். அதுக்கான ஒரு டைமை ஒதுக்கணும். அதுக்கு ஒரு ரூல்ஸ் கிரியேட் பண்ணி அதுக்கான டைமை ஒதுக்கி அவர் பேசின எல்லாத்தையுமே அவங்க டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கறது அவர் ஒரு ஆர்டரா சொல்லுவார். ஸோ அதை கண்டிப்பா ஒரு கடமையா மாநில சட்டமன்றம் அதை செய்தே ஆகணும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே இன்டைரக்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் அவங்க அவங்களோட உரை என்ன தயாரிச்சு நம்ம கவர்னர் அவர்கள்ட்ட கொடுக்குறாங்களோ அதுதான் அவங்க வாசிப்பாங்க. அவங்க வாசிச்ச அந்த இதை தான் பத்தி நம்ம நம்மளோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில கண்டிப்பா டிஸ்கஷன் பண்ணணும் அப்படிங்கறதான் சொல்லுது. ஓகேவா? ஸோ இதான் ஆர்டிகல் 175 and 176. இதுபடிதான் நேத்தி பாத்தீங்கன்னா நம்மளுடைய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி நடந்திருக்கு. அண்ட் ஆல்சோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில பாத்தீங்கன்னா இப்போ
நேத்தி வந்து ஸ்டார்டிங் வந்து தமிழ் தாய் வாழ்த்து அண்ட் ஃபாலோடு பை என்ன போட்டிருக்காங்கன்னா நேஷனல் ஆந்தம் போட்டிருக்காங்க. நேஷனல் ஆந்தம் போட்டு நிறைவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியேட்டிவாக வந்து தமிழ் தாய் வாழ்த்து முன்னாடி இந்த ப்ரோக்ராம்ஸ் விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபாலோட் பை நேஷனல் ஆந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு நடந்தது. இப்போ இது இல்லாமல் வந்து என்னென்ன பாலிசி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அதுல எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். என்னென்ன அந்த ஸ்பீச்சில் என்னென்ன நம்மளுடைய கவர்மெண்ட் வலியுறுத்தி சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ லாங்குவேஜ் பாலிசி இங்கிலீஷ் அண்ட் தமிழ். சரியா? ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீஅஃப்ரேம் இன் இட்ஸ் 2026 பாலிசி அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 லாங்குவேஜ் பாலிசி வந்து நாங்கள் இருமொழி கொள்கையை தான் வந்து பின்பற்றுவோம் அப்படிங்கிறத உறுதியில் வந்து திரும்பவும் நிற்கிறாங்க அப்படிங்கிறதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து அந்த பாலிசி அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி மூலியமா வந்துட்டு அந்த 3 லாங்குவேஜஸ் மும்மொழி கொள்கையை வந்துட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை வந்து நாங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து அவங்க கண்டிப்பாக வந்து இருமொழி கொள்கையை தான் நாங்கள் பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஸ்டாண்டாக அதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு the administration announced efforts to move education from the concurrent listல இருந்து ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு மாற்றணும் அப்படிங்கிறத அதையும் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா demanded the release of 3,458 crores under the Samagra Shiksha Abhiyan which the union government has linked to the 3 language formula. ஓகேவா? ஸோ அந்த ரிலீஸ் ஆஃப் தி ஃபண்ட் அப்படிங்கிறதையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? So next, social justice related, the state will conduct a social justice survey following the shift completion of the caste enumeration in the ongoing population census. சரியா? ஸோ வந்து கேஸ்ட் ரீதியான பாப்புலேஷன் சென்சஸும் வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான அந்த சர்வேயையும் இவங்க வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இண்டஸ்ட்ரியல் அண்ட் எக்கனாமிக் கோல்ஸ். த கவர்மெண்ட் எய்ம்ஸ் டு டிரான்ஸ்ஃபார்ம் தி ஸ்டேட் இன்டு எ $1.5 trillion எக்கனாமி பை 2036 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ அந்த அளவுக்கு வந்து இதை முன்னேற்றணும், அந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரியல் அண்ட் எக்கனாமிக் கோல்ஸ் வச்சிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், தமிழ்நாடு இன்வெஸ்டர் ப்ரமோஷன் கமிஷன் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் டு ஸ்விஃப்ட்லி அப்ரூவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஓவர் 200 crores or those providing employment to 5,000 persons. சரியா? ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம். இண்டஸ்ட்ரியல்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் அதிகமாக வந்து ப்ரொமோட் பண்ணோம். அது மூலயமா வந்து அதுக்கான அந்த தமிழ்நாடு இன்வெஸ்டர் ப்ரொமோஷன் கமிஷன் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் 200 crores ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஆல்சோ 5,000 பர்சன்ஸ்க்கான எம்ப்ளாய்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வார் ஆன் ட்ரக்ஸ். சரியா? ட்ரக்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஸ்பெஷல் ட்ரக் ப்ரிவென்ஷன் ஃபோர்ஸ் இன் எவரி டிஸ்ட்ரிக்ட். ஏன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வந்து நிறைய ஜெண்டர்ஸ்க்கு அகெயின்ஸ்டான குற்றங்கள், இப்போ பாலியல் குற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் அப்படிலாம் அதிகமாக போகிறப்ப அதுக்கான வந்து ஒரு கோரா என்ன இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் பழக்கங்கள் அப்படிங்கிறது தான். ஸோ அதை வந்து நம்ம வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அதுக்காகவும் நம்ம நியமிச்சிருக்கோம். அதில் வந்து 65 யூனிட்ஸ் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து நியமிச்சிருக்காங்க. சரியா? போலீஸ் எல்லாமே இருக்காங்க. சரியா? அதை வந்து தடுப்பு பிரிவுன்னு இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் இதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதும் அண்ட் அது இல்லாமல் நம்ம வந்து சிங்கப்பெண் சிறப்பு படை இதெல்லாம் வந்து தனியாக வந்து பெண்களுக்கான பாலியல் குற்றங்கள் அது இல்லாமல் அதை தடுக்கணுங்கிறதுக்காகவும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, வார் ஆன் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லி ட்ரக் ஃப்ரீ ஸ்டேட்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி நெக்ஸ்ட். Other key announcements என்னன்னு பார்த்தீங்கன்னா the state will seek permission to make the Tamil a language of pleading in the Madras High Court. So push for river interlinking projects and establish a comprehensive sustainable tourism policy. சரியா? ஸோ அக்கார்டிங் டு தி ஆர்டிக்கல் 262 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ரிவர் டிஸ்பியூட்ஸ் தான் வந்துட்டு சொல்லுது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கும் கர்நாடகாவுக்கும் இடையில அந்த மேகதா ஏற்கனவே அவங்க வந்து டேம்ஸ் எல்லாம் வச்சு தான் கர்நாடகாவில் வந்துட்டு அவங்க அந்த குடகு மலையிலேருந்து அது வந்து வரப்ப அது அவங்களுக்கான டேம்ஸ் ஏற்கனவே இருக்குது. பட் என்ன பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து திரும்ப நமக்கு ஃப்ளோ ஆஃப் வாட்டர் வர இடத்துல திரும்ப வந்து மேகதாது அணை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டுறாங்க. அப்போ வந்து அங்கங்கே டேம்ஸ் கட்டினா அப்போ எந்த இடத்துக்கு
ஏற்கனவே வந்து என்ன சொல்லணும்னா ஃப்ளோ ஆஃப் தி ரிவர் எப்படி இருக்கோ அந்த இடத்துல தான் உரிமை கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஆரிஜின் ஆஃப் தி ரிவரை விட ஃப்ளோ ஆஃப் தி ரிவர் எங்க போய் முடியுதோ அவங்களுக்கு தான் அதிகமான உரிமை அப்படிங்கிற மாதிரி சில லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் வந்து இருக்கு. பட் என்ன அப்படின்னா அதை படிலாம் நம்ம பேஸ் பண்ணி இல்லை, ஆரிஜின் எங்க இருக்கோ அங்கேருந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளோ வரப்ப எங்களுக்கும் கொடுங்க அப்படிங்கிறதான் இருக்கு. பட் மேகதாது அணைலாம் நம்மளுக்கு ஒரு இஷ்யூவா இருக்கு, அதனால வந்து அதை கட்டக்கூடாது. ஈவன் தோ அவங்க வந்து காங்கிரஸ் இருந்தாலும் இங்கே கூட்டணி கட்சிகளா இருந்தாலும் அது முதல்ல இருந்தே திமுக கவர்மெண்டாலையும் பண்ண முடியல, இப்பயும் வந்து அது கொஞ்சம் இஷ்யூ இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு அதெல்லாம் வந்து சரி பண்ணோம். அந்த ரிவர் இன்டர்லிங்கிங் ப்ராஜெக்ட் பிட்வீன் வந்து அந்த சவுத் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாத்தோடையும் அண்ட் ஆல்சோ கர்நாடகாலேருந்து நம்மளுக்கு வர வாட்டர்லேருந்து சரி, ஸோ அதுக்கான அந்த விஷயங்களை பற்றி நம்ம வந்து அதுக்கான ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டூரிசமை இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் லாங்குவேஜை மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்துட்டு அதை இன்னும் வந்துட்டு அஃபிஷியலா இன்னும் வந்துட்டு அதை யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து திங்ஸ்லாம் வந்துட்டு ஒரு கீ அனௌன்ஸ்மெண்ட்ஸா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது இல்லாம ஃபர்தரா வந்துட்டு வேற திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வரக்கூடிய அப்கமிங் அசம்பிளிஸ்ல வந்துட்டு அவங்க என்னென்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து இண்டக்ஷன் ட்ரைனிங்லாம் முடிஞ்சு இப்போதான் ஃபர்ஸ்ட் வந்து கவர்னர்ஸோட அசம்பிளியில இப்போதான் உள்ள வந்திருக்காங்க. இனிமே தான் வந்துட்டு அடுத்தடுத்த கட்டம் வந்துட்டு நகருவாங்க. ஓகே, சரி, நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். செகண்ட் ஒன், அண்டர் தி தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் டாப்ஸ் வாட் இஸ் த interim monthly pension provided to eligible retired government employees? ஓகே, ஸோ த ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 30% ஆஃப் தி லாஸ்ட் பேசிக் பே ஆர் மினிமம் ஆஃப் 10,000 அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்துட்டு அந்த இன்ட்ரிம் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ டாப்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ ரீசெண்டாக வந்துட்டு கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம். ஓகே, ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அந்த ஃபுல்லான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இன்னும் நியூட்டிஃபை பண்ணலை. சரியா? ஸோ அது இன்னும் வந்து கொஞ்சம் மாடரேட் கண்டிஷன்ஸ்ல தான் இருக்கு. ஸோ இன்னும் வந்து மாடுலேஷன் பண்ண வேண்டியது இருக்கு. சரியா? ஸோ அப்படி இருக்கப்ப வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து temporary financial support for the eligible government employees retiring on or after January 1, 2026. சரியா? So final TAP rules formally notified. Okay, until the final TAP rules are formally notified. So அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா January 1, 2026 on date or ஆஃப்டர் டு தி January 1, 2026 வந்து ரிட்டையர்ட் ஆகுறவங்களை பார்த்தீங்கன்னா மினிமம் ஆஃப் தி 10 years சர்வீஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரீம் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இங்கே பாருங்க, டார்கெட்டட் அட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ரிட்டையரிங் ஃப்ரம் January 1 வித்தின் a minimum of 10 years ஆஃப் சர்வீஸ். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பே அவுட் ஸ்ட்ரக்சர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ட்ரான் பேசிக் பே அவங்களுக்கு இருக்கும்ல அதுலேருந்து 30% அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மினிமம் ஆஃப் தி 10 months 10,000 per month அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் டிஎன்எஸ் அலோவன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அகவிலைப்படி அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்எஸ் அலோவன்ஸ் எப்போதுமே வந்து கொடுக்குறது தான். அதை கூட இப்போ ரீசெண்டாக 58%லேருந்து 60% வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணாங்க. அது மினிமம் சப்போர்ட் ஆஃப் 10,000 பிளஸ் டிஏ இல்லைன்னா அவங்கள லாஸ்டா வாங்கின பேசிக் பிளேலேருந்து 30,000 இதுதான் வந்து இந்த இன்ட்ரீம் பென்ஷன் ஸ்கீம் மூலமா கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஃபேமிலி சப்போர்ட் 60% ஆஃப் இன்ட்ரீம் பே அவுட் இஸ் அவைலபிள் ஃபார் ஃபேமிலிஸ் இன் கேஸ் ஆஃப் தி எம்ப்ளாயீஸ் டிஸ்மிஸ். ஓகே, ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெதர் இப்போ அவங்க வந்துட்டு இறந்துட்டாலோ என்னவோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் தி இன்ட்ரீம் பே அவுட் இஸ் அவைலபிள் ஃபார் தி ஃபேமிலிஸ். ஓகே, சரி, நெக்ஸ்ட் எக்ஸ்க்ளூஷன் choosing to permanent opt out in stage 1 Fortis future benefits. சரியா? ஸோ இப்போ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ ஆன் அண்ட் ஆஃப்டர் டு தி January 1, 2026 இப்போ வந்து டாப்ஸ் இன்னும் ஃபுல்லாக ஃபார்மலாக வந்து ரிலீஸ் பண்ணலை. அது வரைக்கும் இப்போ வந்து மினிமம் ஆஃப் 10 years ரிட்டையர் ஆகுறவங்களுக்கு இவ்வளோ % அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்குறாங்க. ஃபர்தராக வந்துட்டு இன்னும் அதில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்தோம்னா ஃபுல்லாக வந்துட்டு என்னென்ன வந்து முதல்ல இருந்தே பென்ஷன்ஸ்ல இருக்கவங்களுக்கு என்னென்ன மாதிரி ஒதுக்கீடு அப்படிங்கறது அடுத்த கட்டமா அவங்க சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் which Indian institution secured the highest rank among Indian universities in the QS World University Rankings 2027? ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து
ஐஐடி டெல்லி. ஓகேவா? ஸோ ஐஐடி டெல்லி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா லெவலில் வந்துட்டு இந்த QS ரேங்கிங்ஸ், யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவாக்கர்லி சைமன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய லண்டன்ல இருக்கக்கூடிய இந்த 2 ஜேர்னலிசம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து இந்த இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2027க்கான லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? சரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த 52 இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நம்பர்ஸ் எவ்வளோ? 52. ஓகேவா? 52 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இடம்பெற்றிருக்கு. ஸோ அதில் இந்தியா லெவலில் வந்து ஐஐடி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்தியா லெவலில் ஐஐடி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. அந்த குளோபல் ரேங்க்ல 118. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இங்கே பார்க்குறோம். ஓகே. சரி, நெக்ஸ்ட் வேற என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா only 3 இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் broke into the world's tops to get 200. ஓகேவா? 200க்குள்ள வந்து இருக்கக்கூடியதுல ஒன்லி பார்த்தீங்கன்னா குளோபலி 3 இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் இந்தியாவில இருந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ நம்ம பார்த்தா 118 அப்படிங்கிறது டெல்லி, அது வந்து இந்தியா லெவலில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. குளோபலி 118ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா. இதுக்கு அடுத்து என்ன வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 134ல இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பாம்பே, மும்பையில் இருக்கக்கூடியது. ஸோ அது 134th பிளேஸ் வந்துட்டு குளோபலி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் 170 என்னன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ். ஓகேவா? ஸோ மெட்ராஸ் பார்த்தீங்கன்னா சென்னை, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கு. ஸோ அது 170th பிளேஸ் குளோபலி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல டாப் 3ல வந்து இதுதான் இருக்கு. எது? டெல்லி, பாம்பே, மெட்ராஸ் ஐஐடிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே. சரி, நெக்ஸ்ட் மித்ததெல்லாம் வந்து அவுட் ஆஃப் 200 ஃபிகர்ல தான் இருக்கு. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 215 வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கேரக்பூர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் வந்து 2222 பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கான்பூர். ஓகேவா? நெக்ஸ்ட் 263ல இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரு, அது வந்து 263ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ முதல் பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அந்த மாதிரி வேணா நம்ம கிட்ட இருக்கு. பட் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இன்ஸ்டிடியூட் தான் இருக்கு. அது பெங்களூர்ல முதல் இப்பதான் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அது வந்து எந்த பிளேஸ்ல இருக்கு? 263. ஓகேவா? நெக்ஸ்ட் ரூர்கேவோட ஐஐடி பார்த்தீங்கன்னா 271ல இருக்கு. டெல்லியோட யூனிவர்சிட்டி, தட் இஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி அப்படின்னு சொல்லக்கூடியது 322 பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் 350 பிளேஸ்ல வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கவுஹாத்தி இருக்கு. 383 வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சென்னை இருக்கு. ஸோ இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் நம்மளோட சென்னை எந்த பிளேஸ்ல இருக்கு? குளோபலி 383rd பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை வந்துட்டு 408 இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம தமிழ்நாடு சேர்ந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சென்னை அது வந்து 383, அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை 408. ஓகேவா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு டோட்டலி யூனிவர்சிட்டிஸ் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 1504 அப்படின்னு சொல்லக்கூடிய 1504. ஓகேவா? ஸோ யூனிவர்சிட்டிஸை தான் வந்துட்டு இவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து நம்ம வந்து இந்தியாவில் டாப் 3 நம்ம பார்த்துட்டோம். ஸோ அது இல்லாமல் இப்போ வந்து சென்னை, மெட்ராஸ்ல சென்னை, அப்புறம் யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை, இதெல்லாம் எந்த ரேங்கிங்ஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு கோவை பாரதியார் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா 23rd பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் திருச்சி NIT பாத்தீங்கன்னா 25th பிளேஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? இது வந்து இந்தியா ரேங்கிங்ல 23rd பிளேஸ்ல வந்து கோவை பாரதியார் யூனிவர்சிட்டி இருக்கு. NIT வந்துட்டு 25th பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் இது குளோபலி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 711 to 730 அந்த நம்பர்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒன்றும் இதில் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. இதில் என்ன லிஸ்ட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் மட்டும் ஃபைனலைஸாக சொல்லிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக 52 இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இந்த குவாக்கர்லி சைமன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க வெளியிடக்கூடிய அந்த குளோபல் யூனிவர்சிட்டி ரேங்கிங் லிஸ்ட்ல வந்துட்டு நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷன் வந்து 52 வந்திருக்கு, இந்தியன் இன்ஸ்டிடியூஷன். ஸோ அதில் டாப் 3ல வந்து இந்தியாவை சேர்ந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துட்டு என்னென்ன இருக்கு அப்படின்னா IIT,
டெல்லி, ஐஐடி, அப்புறம் பாம்பே அண்ட் ஐஐடி மெட்ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது மூணும் இந்தியா ரேங்கிங்ல ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் குளோபலி எந்த ரேங்கிங்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 118, 134, 170 இது 3 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, சரி நெக்ஸ்ட். ஸோ எது வந்து குளோபலி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எந்த யூனிவர்சிட்டி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மசாசூசெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி MIT அப்படின்னு சொல்லுவாங்க யூஎஸ்ஏல, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். நெக்ஸ்ட் இம்பீரியல் காலேஜ் லண்டன் UK வந்துட்டு செகண்ட் பிளேஸ், ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி USA தேர்ட் பிளேஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் வந்துட்டு ஃபோர்த் பிளேஸ், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி வந்துட்டு பாத்தீங்கன்னா 5th பிளேஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அந்த 5 இடங்கள் ஃபர்ஸ்ட் 5 பிளேசஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? சரி. ஸோ இதுல வந்து நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். இதுல வந்து ஐஐடி மெட்ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது குளோபலி 170th ரேங்க்ல இருக்கு, இந்தியா ரேங்கிங்ல 3rd பிளேஸ்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து திருச்சி NIT அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியா ரேங்கிங்ல 25th பிளேஸ்ல இருக்கு அண்ட் கோவை பாரதியார் யூனிவர்சிட்டி வந்து 23rd பிளேஸ்ல இருக்கு. குளோபல் ரேங்கிங்ஸ்ல 711 to 730 அதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் 4th current affairs என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா which strategic waterway was proposed to be reopened under the 14 points US-Iran memorandum of understanding. சரியா? So memorandum of understanding, that is a peace agreement signed between ஈரான் அண்ட் US அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது வந்து 14 பாயிண்ட் ஆஃப் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எந்த வாட்டர் வேயை ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ், ஏன்னா அங்கே தான் வந்து பெரிய லெவலில் இஷ்யூவே நடந்துச்சு. ஸோ அதனால நம்ம ட்ரேட்லாம் தடைப்பட்டுச்சு. அதனால வந்து இப்போ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ 14 பாயிண்ட்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆஃப்டர் இப்போ G7 சம்மிட் நடந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ பிரான்ஸ்ல தான் G7 சம்மிட் நடந்துச்சு. ஸோ அங்கே வந்து ட்ரம்ப், நம்மளுடைய டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆஃப் US அவங்களும் அண்ட் ஆல்சோ இரானியன் பிரசிடென்ட் மசூத் பெசஸ்கியன், ஸோ இவங்கெல்லாம் வந்து பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு இப்போ வந்து அந்த பீஸ் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது மூலியமா இனிமே வந்து எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் வேணாம். இது வந்து 60 days ஆஃப் நெகோசியேஷன் பேச்சுவார்த்தைக்கு பிறகு இப்போதான் இந்த பீஸ் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ இனிமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருப்போம் அண்ட் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி ஆஃப் லெபனானை மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸோடைய அந்த பிளாக்கெட்ஸ் எல்லாமே இப்போ வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் டு இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் நியூக்ளியர் ரீஅஃபர்மேஷன், அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா from Iran to not pursue the development of the nuclear weapons. ஸோ நாங்கள் இந்த மாதிரி வந்து செறிவூட்டுறதை பெரிய அளவில் வந்து பண்ண மாட்டோம். இனிமே அந்த மாதிரி இருந்தாலும் வந்து ரெகுலேஷன்ல தான் நம்ம வந்துட்டு பண்ற மாதிரி இருக்கும். வெதர் USA இருந்தாலும் சரி, இவங்களாம் இருந்தாலும் சரி அப்படிங்கிறதையும் ஒரு முடிவு கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரப்போஸ் $300 billion ஃபண்ட் ஃபார் தி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் ஈரான் அலாங் வித் தி டெர்மினேஷன் ஆஃப் தி US sanctions and ரிலீஸ் ஆஃப் தி ஃப்ரோசன் ஹசர்ட்ஸ். ஓகேவா? ஸோ என்னன்னா வந்து இப்போ கண்டிப்பாக வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி ஈரான் அப்படிங்கிறது முக்கியம் தானே. ஏன்னா வந்து இப்போ இவங்க தாக்குனதுனால ரொம்ப வந்து அடிபட்டிருக்கு. சரியா? ஸோ அதனால வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வந்து $300 billion வந்து அஸ் அ ஃபண்டா ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் what is the name of the official match ball of the 2026 FIFA World Cup? சரியா? ஸோ என்ன அந்த FIFA வேர்ல்டு கப்போட அந்த பாலோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரியாண்டா அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பாலோட நேம். சரியா? ரெட், கிரீன், ப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 கலர்ஸ் அண்ட் வந்து 3 நேஷன்ஸை ஹோஸ்ட் கண்ட்ரீஸா கொண்டு அது நடக்கிறதுனால அந்த கலர்ல அது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அஃபிஷியல் மேட்ச் பாலோட பேர் என்னது? ட்ரியாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நேற்றைய மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காங்கோக்கும் போர்ச்சுகலுக்கு இடையில நடந்துச்சு, ட்ரா மேட்சாக போயிடுச்சு. ஸோ போர்ச்சுகல்ல நம்மளோட ரொனால்டோ இருக்கார்ல, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ
ஒரு 41 இயர்ஸ்ல வந்து திரும்பியும் வந்து ஒரு வேர்ல்டு கப்பை விளையாடுறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2006, அப்புறம் வந்து 4 இயர்ஸ் ஒன்னா வரக்கூடிய 2006, அப்புறம் 10, 14, அதுக்கப்புறம் 18, அப்புறம் 22 அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்ல இப்போ பார்த்தீங்கன்னா 41 இயர்ஸ்லயும் ஏஜ் ஆகி விளையாடுறாரு அப்படிங்கிற அந்த ரெக்கார்டை வந்து இவர் வந்து முன்னாடி இருந்த அட்டிபா ஹச்சின்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய கெனடியன் பிளேயர் வந்துட்டு வச்சிருந்த அந்த ரெக்கார்டை இவர் பிரேக் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ நேற்று நடந்த அந்த காங்கோ போர்ச்சுகல் அப்படின்னு சொல்லக்கூடிய கேம் வந்து ட்ரா மேட்ச்ல வந்துச்சுல. ஸோ அதில் வந்து தமிழ் ஆர்ஜின் சாமுவேல் முத்துசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய 29 இயர்ஸ் ஓல்டு. ஸோ தமிழ் ஆர்ஜின்ல வராரு. ஸோ அவரும் வந்து அதில் விளையாண்டுருக்காரு அப்படிங்கிறத சுவாரஸ்யமாக சொல்றாங்க. வேற என்ன இங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்துட்டு ஃபிஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் ஃபுட்பால் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஸோ எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக கவனிக்கக்கூடிய ஒரு கேமாக, குளோபலி ரொம்ப ஃபேவரட் கேமாக எல்லாருக்கும் என்ன இருக்குன்னா வந்துட்டு ஃபுட்பால் தான் இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு சொல்லுது. ஸோ அதனால வந்து எல்லாருமே ஆர்வமாக இந்த வருஷம் மட்டும்தான் வந்துட்டு 48 டீம்ஸோட அந்த கேம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? அண்ட் மெஸ்ஸியை கூட தலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. லைக் தோனி சிஎஸ்கே நம்ம சொல்றோமே தலை அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ ஆனால் வந்து நம்ம இவ்வளோ இதாக இருக்கக்கூடிய கேம்ல வந்து நம்ம இந்தியன் லெவல் பார்ட்டிசிபேஷன்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவில் இல்லை. பட் நம்மளுடைய தமிழ் ஆர்ஜின் பீப்புள்ஸ் வேற வேற கண்ட்ரீஸ்ல இருக்கவங்கலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இன்னும் நம்ம அதில் இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சோம்னா நல்லாயிருக்கும். நம்ம வந்து கிரிக்கெட் இந்த மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். பட் ஃபுட்பால் வந்துட்டு குளோபலி ஒரு ஃபேவரட் கேம் ஃபார் ஆல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் தான் இருக்குது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப் இஸ் அடிடா ட்ரியாண்டா அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்துட்டு அந்த ஃபுட்பாலோடைய பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ பிளெண்ட் ஆஃப் ரிமிக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 ஹோஸ்ட் நேஷன்ஸை சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த ட்ரீ அப்படின்னு சொல்லக்கூடியது ட்ரையாண்டா அப்படின்னு சொல்றாங்களா, அந்த ட்ரை அந்த அது வந்து 3 நேஷன்ஸ். ஓகே? அண்ட் ஸ்பானிஷ் வேர்டு ஆண்டாவை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சரி, ஹோஸ்ட் நேஷன்ஸ் ஆண்டா. சரி, மீனிங் என்னன்னா ரெஃபரன்சிங் தி 3 colored waves green, red, blue used in this designs. ஓகேவா? சரி, ஸோ அப்படி சொல்றப்ப பார்த்தீங்கன்னா வந்து மெக்சிகோ, யூஎஸ் அண்ட் கனடா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 இதையும் மிக்ஸ் பண்ணி தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இது வந்து ஒரு ஃபீச்சர்ஸாக நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஓகே, அமராவதி குவாண்டம் அண்ட் ஏஐ இனோவேஷன் சென்டர் வாஸ் லான்ச் இன் அசோசியேஷன் வித் விச் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ணி அண்ட் இந்த ப்ராசஸிங் ஸ்பீடும் வந்துட்டு அதிகமாக இருக்கக்கூடிய வகையில் வந்துட்டு இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்னு அமராவதி ஆந்திர பிரதேஷில் முன்னாடியே அமைக்கிறதா சொல்லியாச்சு. ஸோ அந்த இது வந்து April 14 அதுக்கான இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட் ஆஃப்டர் டு தட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா June 18 வந்துட்டு ஐபிஎம்மோட சேர்ந்து. ஓகேவா? ஸோ ஆந்திர பிரதேஷ் இஸ் ஸ்பியர் ஹெட்டிங் இந்தியாஸ் டீப் டெக் செக்டார் த்ரூ தி அமராவதி குவாண்டம் வேலி ப்ராஜெக்ட். ஸோ குளோபல் ஹப் ஃபார் தி குவாண்டம் கம்ப்யூட்டிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ரிசர்ச்சாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா June 18, 2026 இன் அசோசியேட்டட் வித் ஐபிஎம், அமெரிக்கா ஐபிஎம்மோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சென்டரை வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இட் சர்வ்ஸ் டு லிங்க் இந்தியா சேலஞ்சஸ் வித் அகாடமிக் சேலஞ்ச் அக்ராஸ் 380 குவாண்டம் இனோவேஷன் செல்ஸ் இன் தி ஸ்டேட். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இப்போ வந்து ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து 3000 மெம்பர்ஸ்க்கு வந்து இதில் வந்து ட்ரைனிங் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ட்ரைனிங் பண்ணி அண்ட் ஆல்சோ அந்த யூசேஜ்க்கு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? சரி, ஸோ இது எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க? அசோசியேஷன் வித் ஐபிஎம்னா வந்துட்டு June 18. ஆனால் வந்து April 14 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதை வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலி ப்ராஜெக்ட் வந்து அப்பயே வந்து இனாக்ரேட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் India recently overtook which country to become the world's 4th largest stock market by market capitalization அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சர்பாஸ் பண்ணியிருக்கு. ஸோ யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவை பண்ணிட்டு மேலே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஏற்கனவே அதோட லிஸ்ட் எப்படி இருக்குன்னா வந்துட்டு யூஎஸ், சைனா, ஜப்பான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாங்காங், தைவான், சவுத் கொரியா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 7th பிளேஸ்ல தான் வந்துட்டு இந்தியா இருக்கு. பட் இப்போ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ல பார்த்தீங்கன்னா வந்து சவுத் கொரியா சஸ்பாஸ் பண்ணிட்டு வந்துட்டு 4th பிளேஸ்க்கு வந்துட்டு இந்தியா முன்னேறி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ 5.03 trillion வந்துட்டு ரீச்டு.
ஸோ 475 lakh crore அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அப்ராக்சிமேட்லி. சரி, நம்மளுடைய அமௌண்ட் ருபி படி 475 lakh crore. ஓகேவா? சரி, overtaken South Korea to become the world's 4th largest stock market. ஓகே, ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா வந்து க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ்லாம் வந்துட்டு பெர் பேரலுக்கு வந்து 77.75 வந்து டிக்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட இந்த பெர் பேரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் ட்ரேடு வந்து நிறுத்தி வச்சிருந்தப்ப அங்கே வந்து பெரிய வார் போயிட்டு இருந்தப்பெல்லாம் ஒரு பேரல் வந்து 99 அந்த மாதிரி 95க்கு மேலே வந்து ரேஞ்ச் போச்சு. சரியா? ஸோ அதெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு. அதனால வந்து நம்மளுடைய So what interest rate has the central government approved for Employees Provident Fund EPF deposits for financial year 2025 to 26 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 8.25% அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதுல எம்ப்ளாயீஸ்க்கான அந்த வைப்பு தொகை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ல, ஸோ அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து 8.25% வந்து கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறதா இப்போ அப்ரூவல் கொண்டு வந்துட்டாங்க. அவ்வளோதான் நியூஸ், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் ஆஃப் 2025 to 26க்கான அந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் டெபாசிட்ஸ் ஃபார் தி ஃபினான்ஷியல் இயர் 2025 to 26 அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் 8.25 வந்துட்டு அப்ரூவல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரேட் வந்து 70 பில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெக்டட் டு பி கிரெடிட்டட் டு அக்கௌண்ட்ஸ் பை தி எண்ட் ஆஃப் ஜூன் 2026ல கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, ஸோ நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன் எவ்வளோ இருக்கு 2026 ஜூன் படி அப்படின்னா நெட் டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன் ஃபார் தி கரண்ட் ஃபிஸ்கல் இயர் வந்துட்டு ₹5.21 lakh crore ரீச் பண்ணிருக்கு. 15% வந்துட்டு கம்பேர்ட் டு தி சேம் லாஸ்ட் இயர் பீரியடை வந்து பார்க்குறப்ப 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? சரி, 53,000 crore has been already returned to the taxpayer as refund. ஓகேவா? ஸோ as a taxpayers-க்கு as a refund amount வந்து 53,000 crore வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஃபார் தி டைரக்ட் taxpayers. ஓகே, சரி, நெக்ஸ்ட். Which country was the AI country partner at Viva Tech 2026 held in Paris? சரியா? ஸோ பிரான்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு பாரிஸ்ல தான் வந்துட்டு இந்த விவா டெக் 2026 வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ நம்மளோட அதுல வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து கலந்துருக்காரு. ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து பார்ட்னர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஐ பார்ட்னர்னா வந்துட்டு இந்தியா. சரியா? பிரான்ஸ்க்கும் இந்தியாவுக்குமான அஸ் அ பார்ட்னரா இந்த இதுல வந்து கலந்துருக்காரு, ஏஐ பார்ட்னரா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஓகேவா? ஓகே, சரி. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 18, 2026 நடந்திருக்கு. ஸோ மல்டி டே விசிட்டாக மாறிருக்கு. G7 சமிட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்லோவாக்கியா போயிருந்தாரு. அண்ட் ஆஃப்டர் டு தட் விவா டெக் 2026 பாரிஸ் பிரான்ஸ்ல நடந்த இந்த ப்ரோக்ராம்லையும் வந்துட்டு கலந்துருக்காரு அப்படின்னா இட்ஸ் அ டெக்னாலஜிக்கல் சம்மிட், அதுலேயும் வந்து கலந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதில் வந்து இந்தியா வந்து ஏஐ பார்ட்னராக ஃபார் தி ஃப்ரான்ஸாக ஏற்றுக்கிட்டு நம்ம வந்து இப்போ வந்து டெக்னாலஜி வைஸ் ஏஐ அண்ட் இனோவேஷன்ஸ் எல்லாம் வந்து அதிகப்படுத்தணும். அண்ட் ஆல்சோ வந்து 80 டீப் டெக் கம்பெனிஸ் அண்ட் ஆல்சோ ஸ்டார்ட் அப்ஸை வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும், அதுக்கு வந்து இன்னும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்னமும் அதை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் லெவல் லீடர்ஸையும் மீட் பண்ணியிருக்காரு. அதில் வந்து சிஎம்ஏ குரூப் சேர்மேன் அண்ட் சிஇஓ ரொடால்பே சாதே, ஸோ இவரை வந்து மீட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து செயின்ட் கோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி, அவங்களும் வந்துட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுனால நிறைய எம்ப்ளாய்மெண்ட்ஸ் இது மூலியமா வந்துட்டு இந்தியாவில் கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவரோடையும் டிஸ்கஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஸ்டாம் சிஇஓ அண்ட் மிஸ்டர் மார்டின் சேன் அண்ட் மிஸ்ட்ரல் ஏஐ, ஸோ இவங்களெல்லாம் வந்துட்டு மீட் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்கள்ட்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தியாவுடைய ரயில்வே மாடர்னைசேஷனை பற்றி பேசியிருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து ஏஐ ஆப்பர்ச்சுனிட்டி வித்தின் த கண்ட்ரீஸை எப்படி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் வந்துட்டு டிஸ்கஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். அக்கார்டிங் டு தி ஸ்விஸ் நேஷனல் பேங்க், இந்தியா ரேங்க்டு in terms of total funds held by foreign clients in Swiss banks in 2025. ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்விஸ் பேங்க்ல வந்துட்டு சுவிட்சர்லாண்டில் இருக்க அந்த பேங்க் அதில் ஸ்விஸ் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இந்த கேள்விப்பட்டிருப்போம்.
ஸ்விஸ் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடியது. வெளிநாட்டில் நம்ம போய் நம்மளுடைய ஃபண்டை வந்து ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லா விதமான ஒரு பாதுகாப்பா டிஜிட்டலைஸா இருக்கக்கூடிய ஒரு பேங்க்னு தான் அங்க எல்லாரும் கொண்டு போய் வைக்கிறாங்க. பாதி பேர் அவங்களுடைய பிளாக் மணியை கொண்டு போய் வைக்கிறதா அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். பட் அது தாண்டி பாத்தீங்கன்னா அங்க வந்து அந்த அமௌண்ட் நம்ம வைக்கிறதுக்கான அனைத்து பாதுகாப்பும் ரொம்ப வந்து சேஃப் அண்ட் செக்யூரா அங்க இருக்குங்கிறதுனால தான் அங்க நிறைய பேர் கொண்டு போய் அந்த அமௌண்ட் வைக்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய டேட்டா வட்டி பாத்தீங்கன்னா இது வந்து அந்த பிளாக் மணியோட அந்த டேட்டாஸ் இல்லை. ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2025 படி பாத்தீங்கன்னா Swiss National Bank funds held by the Indian clients in Swiss Bank dropped by more than 8% in 2025. That is 3.25 billion Swiss francs, roughly 36,793 crore. சரியா? ஸோ என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்க வச்சிருந்த இந்தியன்ஸோடைய மணி எல்லாமே வந்துட்டு லாஸ் ஆயிடுச்சு. தட் இஸ் 36,793 crores வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்க இருந்த அமௌண்ட் எல்லாமே வந்துட்டு ட்ராப் ஆயிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ டிக்ளைன் இருந்தாலும் இண்டிவிஜுவல்ஸோடைய அமௌண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு 6,000 crores இன்க்ரீஸ்ல தான் இருக்கு. தட் இஸ் அவங்க வச்சதை விட 50% ஆஃப் இன்க்ரீஸ்ல தான் இருக்கு. தட் இஸ் இண்டிவிஜுவல் அமௌண்ட்டுங்கிறது இதாக தான் இருக்கு. பட் இது வந்து சரிஞ்சிருக்கு. ஓவராலா பாக்குறப்ப வந்துட்டு ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 36,793 crores அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா மூவ்ட் அப் டு 46th place in the terms of total funds held by foreign clients in the Swiss. சரியா? So 46th place according to 2025 படி பாத்தீங்கன்னா வந்து 46th பிளேஸுக்கு வந்து as a total fund held by the foreign clients ஓடது பாத்தீங்கன்னா அந்த ரேங்கிங்ல 46th பிளேஸ்க்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது மூலமா என்ன அப்படின்னா வந்துட்டு அங்க ஸ்விஸ் பேங்க்ல நம்ம வந்து இந்தியன்ஸ் வந்து அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. அந்த அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு 36,793 crores பாத்தீங்கன்னா டோட்டல் ஆஃப் இந்தியன்ஸ் அமௌண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா சரிவை சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இண்டிவிஜுவல்ஸோட அமௌண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படி ஆகல, அது 50% இன்க்ரீஸா தான் ஆயிருக்கு. பட் இது வந்து டோட்டல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபண்டு கொஞ்சம் ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சரி, 8% ஆஃப் 2025 விட இப்ப வந்து ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் நிறைய எக்கனாமிக்ஸ் நியூஸ் இருந்துச்சு. ஓகே, ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி வீடியோ. தேங்க்யூ.